வேறு மாதிரி இருக்குது. புது படத்தை விட பழைய படம் இன்னும் நல்லா இருக்கா மாதிரி கட்டிப்புடிடா சாங் நல்லா இருந்தது. அது நான் பயங்கரமாக வைப் பண்ணேன். ஃப்ரீ ரிலீஸ் மாதிரியே தெரியல ப்ரோ. ஏதோ புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி எப்படியே பஸ்க்கு அந்த மாதிரி தான் ப்ரோ வந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எப்படி ஃபஸ்ட் டே கொண்டாடுறாங்களோ அப்போ ரிலீஸ் ஆகும் அதே மாதிரி தான் இப்போயும் கொண்டாடுறாங்க. சத்தியமாக இது கிரிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன், லேகுன்னு சொல்ல மாட்டாங்க. இது ஸ்டார்டிங்கில் இருந்து சச்சின் பார்த்தோம்ல, நான் நினச்சேன் எனக்கு சீரியஸாக நானும் என்ன படம் ஆக்சுவலாக செங்கல்பட்டில் இருந்து வரேன். இது நாட் த ஃபஸ்ட் டைம் இங்கே ரிலீஸ் ஆகிருக்குல்ல. நான் எதுக்குமே ஏன்னா இதான் ரீரிலீஸ்னாலே இந்த கமலானா வேறு எங்கே இது கில்லியிலேருந்து போக்கிரி சச்சின் மெர்சல் எல்லாத்துக்கும் வரேன். எல்லாத்துக்கும் 2 வாட்டி வருவோம். நான் யோசித்தேன் நமக்கு லவ்வர்ஸ் எல்லாம் இல்லை நம்ம இது அப்படி பார்க்கலான்னு. ஆனால் படத்தில் நீங்கள் வேணால் இதை போய் பாட்டு பார்க்க இப்போ ரீப்ளை பண்ணி பாருங்கள். ஜாலியான்னு சொல்லனா சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொன்னேன்னா நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே லேகான்னு கேட்டிங்க. அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கலாம், அது 2 பேருக்குள்ள ஈகோ, அந்த ஈகோ அதெல்லாம் தான் படத்தையே கொண்டு போகுது. ஒரு லேகுன்னே சொல்ல முடியாது. ஆனால் என்ன ஒரு பாட்டு வந்து எக்ஸ்பெக்ட். ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் நிறைய ரீமிக்ஸ்லாம் 10 நிமிஷம் போட்டாங்க. சச்சினுக்கு கூட வாடி 2 வாட்டி ஆடிட்டு அந்த 10 நிமிஷம் மேஷப். பட் இதுக்கான அந்த சாங்ஸ்லாம் இல்லை, இன்ட்ரோ சாங் மட்டும் லைட்டாக வைப் பண்ணோம். அப்புறம் நிறைய பேர் நல்லவனா இந்த உலக நாயன் கேட்குற மாதிரி நீங்கள் நல்லவரன் நான் கெட்டவரன் கேட்டால் நாங்கள் தளபதி படம் இந்த படத்தில் பண்ணுறது மட்டும் தான் நாங்கள். மற்றபடி நாங்கள் பேசிக்காக குட் பாய் தான். ஆனால் 2026 இன்னும் செப்டம்பர் முடிச்சிருந்தா வெறும் 100 days தான் இருக்குது. சத்தியமாக அது நான் இப்போவே அந்த எல்லா வட்டியும் இப்போயே அள வைக்கிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் 2014 ஒரு சாங் அவருக்கு போட்டு எல்லாரையும் அள வச்சாங்க. தயவுசெய்து அந்த கத்தி கிளைமேக்ஸ் சாங் மட்டும் போடவே வேணாம். ஏன்னா இப்போவே அழுறேன் இந்த சாங்குக்கு. அது சத்தியமாக அழுதுருவோம், வேணவே வேணாம். டேரக்டர் வினோத்துக்கு அந்த முதல் நாயகன் ஒரு எடிட் சாங், அது இப்போன்னு இல்லை, ரீலீஸு சச்சின்லேருந்தே போட்டுட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி சொல்கிறேன், கத்திக்கெலாம் நம்ம ரீல்ஸ்லேயே அந்த சாங்கை பார்த்தாலே அழுக வருது. பட் 2021 மாதிரி 11 வருஷம் தாண்டி பொங்கல் மட்டும் போட்டுருந்தீங்க அந்த சாங்கை. படம் வேறு லெவலில். நான் இதான் ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறேன். குஷி இதுவரை பார்த்ததே இல்லை படம். இல்லை கன்னியாகுமரி தான், கேரளா பார்டர் பக்கத்தில். அப்போது பார்த்தீங்கன்னா இப்போ கேரளா இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அதில் வந்து நிறைய படங்கள் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரீரிலீஸை வந்து பார்க்க சொல்லுங்கள், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுங்கள். இப்போ லோகாயாத ஒரு படம் வந்து ஒரு மொக்க படம். அவங்க வந்து என்ன சொல்லணும்னா கூலியை வந்து கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கணும். அதில் வந்து கேமியோன்னு ஏதோ சொல்லணும், இவர் வாராராம் லாஸ்ட் ஒரு அதெல்லாம் மிஸ்டேக் யாரை கண்டுபிடிக்க மாட்டோம். ஆனால் கூலி படத்தை மிஸ்டேக் கண்டுபிடிக்கணும். வாராரு வந்து வீடியோ அடிக்கிறோம், ஓகே மிஸ்டேக்கை ஒத்துக்கிறோம், அக்செப்ட். பட் வந்து மற்ற அந்த படத்தில் மட்டும் என்ன பண்ணி வச்சுருக்கேன், டொவினோ தாமஸ் வருவாராம், தலையில் 2 புல்லட் எடுத்து போடுவாராம், போயிட்டே இருப்பாராம். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் பார்த்தா ஏதோ மற்ற இவர் நம்ம துல்கர் வருவாரா, வாழை எடுத்து 2 பேரை வெட்டுவாரா, பக்கா கேமியோ, பயங்கர கேமியோ. இங்கே வந்து பீடி பிடிச்சா இப்படி குற்றணும். இப்படி வந்து இண்டஸ்ட்ரியை வந்து சொல்லிட்டு இருக்கணும். அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்திருக்க படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. விஜய் சாரோட எல்லா படமும் தமிழ் இண்டஸ்ட்ரியை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியை யாருமே ப்ரொமோட் பண்ணியது கிடையாது. என்னென்னா தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளோ ஒரு இண்டஸ்ட்ரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இருகப்பட்டுன்னு ஒரு படம் வந்து அதை வந்து வெளியே தெரியாமல் போச்சு. அப்படி நிறைய படம் அண்டர் ரேட்டடாக நிறைய படம் இருக்குது. அது யாருமே இது பண்ணுறது. ஆனால் மலையாளத்தில் ஒரு மொக்க படம் வந்தாலும் சூப்பர் பயங்கரமாக இருக்கணும். ஒத்துக்கிறேன், லோகா படத்தில் அங்கங்கே ஹாலிவுட் ஃபீல் இருந்து இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பர்ஃபெக்டெல்லாம் கிடையாது. ஆனால் அது வந்து ரொம்ப ஓவராக ஹைப் பண்ணி மக்களை வந்து இது பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து அந்த படம் ஒன்றுமே இல்லை. அந்த படத்தில் கூலி எப்படி சொன்னாங்க அதே தான், கதையும் இருக்கா, வருவனும் போகணும், என்னென்னோ செய்யணும். அவங்கள்ட்ட எல்லாம் ஒன்று சொல்லி இந்த படத்தை வந்து பாருங்கள். 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் சொன்னீங்க, இப்போ எடுத்தாங்க. இப்போ நம்ம இப்போ எடுக்கிற படம் கூட ½ an hour இருக்க முடியாது. இதை ஃபுல்லாக சிரிச்சுட்டே வைப் பண்ணிட்டு அப்படி இருக்கலாம். பின்ன தளபதி போகிறாரு, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் இன்னும் படம் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. பட் ஓகே, 69 படம் இருக்குது. ஒவ்வொரு வருஷம் 69 வருஷம் வரை பார்த்துடலாம். ஒரு வருஷத்துக்கு ஒன்றும் சிறக்குனா கூட. தளபதி எப்போதும் பார்த்தது தான். அந்த இளைய தளபதி அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே அவங்களோட அந்த சிரிப்புலேருந்து ரியாக்ஷன் எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அது தியேட்டரில் இந்த மக்கள் அந்த வைப்போட பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லா சீனுமே என்ஜாய் பண்ணோம் நம்ம. அதுவும் அந்த கட்டிப்பிடி சாங்கலாம் அது எல்லாரும் செம்ம வைப் ஆகிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, செம்ம வைப்பு. யா இல்லை ப்ரோ, செம்ம லவ் சீன் சூப்பராக இருந்துச்சு. நல்ல வைப், நல்லா தான் இருக்குது. சூப்பர் லைஃப், நல்லா ஜாலியான லவ். மேமை கேளுங்க, நல்லா அவங்க தான் சொல்லுவாங்க. ப்ரோ எனக்கு எல்லா சீனுமே பிடிக்கும். 25 வருஷம் கழிச்சு ஒரு படம் பார்க்குறோம். அந்த படம் ஆல்ரெடி பார்த்து அழுத்தி போர் அடிச்ச படமா இருந்தாலே தியேட்டர்ல எப்படி சூப்பராக இருந்துச்சுங்க. நான் பிறந்தப்போ வந்த மூவி இது. ஸோ ஆப்வியஸாக ஒரு சில மூவிஸ் நம்மளால் தேட்டரில் பார்க்க முடியாதுன்னு நினச்சிருப்போம். ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு சீன் கத்தும் போது எல்லாரும் கத்தும் போது ஜாலியாக இருக்கும்ல, அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. எல்லா சாங்குமே நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோடக்ஷன் சாங்கு ஸோ எல்லாருமே நல்லா இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சுன்னா அவங்க 2 பேரும் சண்டை போடுறது. ஸோ மெயினாக அதுதானே நல்லாயிருக்கும்.
கேர்ள்ஸுக்கு வந்து சண்டை போடுறது. சண்டை போடுற சீன் தான். ஓகே, அந்த எந்த படம் ரீரிலீஸ் பண்ணலாம்? நிறைய படம் பண்ணலாங்க. ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி பெரிய ஸ்டாரோட மூவி ரிலீஸ் பண்ணால் விஜய் சாரோட படமேவா திடீர்னு கேட்டால் எப்படி சொல்கிறது? இல்லைங்க, டக்குன்னு ஞாபகத்தில் நிறைய படம் இருக்குல்ல. ஸோ டக்குன்னு ஞாபகம் நல்லா தான் இருக்கும். 25 வருஷம் கழிச்சு படம் பார்க்குறீங்க, அந்த வைப் எப்படி இருந்துச்சு? வேறு லெவலில் இருந்துச்சுண்ணா. இதே வைப் எப்போவுமே இருக்கும்ண்ணா. எந்த சீனுக்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க? கட்டிப்பிடி சாங்கு, அதுக்கப்புறம் தளபதி மாஸ் டைலாக் எல்லாத்துக்குமே நான் தளபதிட்ட இந்த ஒரு விஷயம் இப்போ மிஸ் ஆயிடுச்சுப்பா, இந்த படத்தில் இருக்குப்பா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. எப்போவுமே தளபதி அப்படி தானே. எப்படி இருந்துச்சு? 25 வருஷம் கழிச்சு ஒரு படம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க, நின்று பேசுங்க. அப்படிங்கும்போது அந்த வைப் எப்படி இருந்துச்சு? வைப் நல்லா இருந்துச்சு. ஆலப்புறம் தமிழா சாங் போட்டிருந்தாங்க. மேஷ் ஆமாம், பார்த்தீங்க குஷி தான் பார்த்தோம். மேஷப்ஸ் போட்டிருந்தாங்க. அது பார்த்தீங்களா? மேஷப்புக்காக பார்க்கல, தளபதிக்காக போனோம். ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் தளபதியோட சாமிங் எல்லா சீன்லேயுமே இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் சீன் நல்லா இருந்துச்சு. தேட்டரில் அதுக்கு தான் ப்ரோ வந்தோம். ஏன்னா சின்ன வயசில் சன் டிவியில் பார்த்தது. சரி எப்படி இருக்குன்ட்டு வந்து பார்க்கலான்னு பார்த்தா அதே நாஸ்டாலஜி ஃபீலோட அப்படியே தான் இருக்குது. ஜாலியாக இருந்துச்சு. அவங்க மும்தாஜ் சீன் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். மும்தாஜ் சீனு, அப்புறமா அவங்க 2 பேரும் அந்த ஈகோ கிளாஷ் ஆகிறது, அது நல்லா இருந்துச்சு. வேறு மாதிரி இருக்கு. புது படத்தை விட பழைய படம் இன்னும் நல்லா இருக்கா மாதிரி ஃபெல். ஆமாம், அதான் அப்படிலாம் ஒரு விஷயம் மிஸ் ஆயிருப்பா, இதில் இருக்குப்பா அது அப்படின்னா என்ன? ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ ஃபுல்லாகவே ஆக்ஷன் இது ஹீரோவாக இருக்காங்கல்ல. பட் ஓல்ட் விண்டேஜ் விஜய் இஸ் மிஸ்ஸிங், ரைட்? ஸோ அது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது, நல்லா டிராஸ்டிக்காக. எந்த சீனை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க? அந்த ஈகோ கிளாஷ் சீன், 2 பேர் சண்டை போடுறது, அந்த இடுப்பு சீன் எல்லாமே. ஆமாம், அந்த இடுப்பு சீனில் கிளாஷ் ஆகும் இல்லைங்க, அது ஃபுல்லாகவே. யா, அது ஆமாம். ஸ்டோரியாகவும் ஸ்க்ரீன் ப்ளேவாகவும் ஏதாவது போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? நோ நோ நோ, எல்லாமே இது லேகே இல்லாத மாதிரி தான் இருக்குது. எல்லா சாங்குமே எல்லாம் நல்லா இருந்தது. அண்ட் எவ்ரி திங் இஸ் குட். கட்டிப்புடிடா சாங் நல்லா இருந்தது. அது நான் பயங்கரமாக வைப் பண்ணேன். ஓகே, ஸோ சீன் வந்து பார்த்தீங்கன்னா விஜயும் விஜயகுமார் அந்த காம்போ நல்லா இருந்தது. அஃப்கோர்ஸ் அவங்க இன்ட்ரோ சாங்ஸ் அதெல்லாமே எனக்கு பிக் ஸ்க்ரீனில் பார்க்க அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணுவேன்னு தெரில. பட் ஆனால் இங்கே வரும்போது அதுவும் ஒரு என்ஜாயபிள் மொமெண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு சார். விஜய் சார் இப்போ இருக்கக்கூடிய படங்களில் வந்து இப்போ படம் பார்த்தோம், குஷி பார்த்தோம், இந்த ஒரு விஷயம் மிஸ் ஆகிருக்குப்பா அப்படின்னா அது என்ன? லவ்வர் பாய் இது இப்போ வரதெல்லாம் வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜ் லவ் மூவிஸாக பார்க்கலல்ல. ஸோ இப்படி குஷியில் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. தேங்க்யூ. 25 வருஷம் கழிச்சு பார்க்குறீங்க, நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஸ்டில் பார்க்க ஒரு ரிஃப்ரெஷிங்காக தான் இருக்குது படம் பார்க்குறதுக்கு. அட் த சேம் டைம் வந்து ஆல்ரெடி யாருக்குமே தெரியும் ஆல்பம் ஏற்கனவே பெரிய ஹிட்டுன்னு சொல்லிட்டு. ஆல்பம் 10 படம் சில சீன்ஸ் கட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் டியூரேஷன் மென்ஷன் பண்ணி. அதர்வைஸ் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் ஆசமாக இருந்தது. அகைன் சான்ஸ் வந்து கிடைச்சா செகண்ட் டைம் வந்து இப்போ நான் மட்டும் வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பிளான் இருக்குது. பட் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், மிஸ் பண்ணாமல் பார்க்குறது செம ஒர்த்து. ஆக்சுவலி நான் டிவியில் போட்டப்போ ஸ்ப்ளிட் பண்ணி தான் பார்த்துருக்கேன். அந்த கேடிவி அந்த மாதிரிலாம் போடுவாங்களா. இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபோனை எடுக்காமல் பார்த்தா இட் இஸ் நைஸ். ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு என்ஜாய் பண்ணது வந்து அவங்க 2 பேருக்குள்ளே அந்த சண்டை வர சீன், அவங்க அப்பா வந்து அகம் பிடிச்ச கழுது, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ரிப்பீட்டட் சாங்ஸ் போட்டாங்க, அது உண்மையாகவே வைபாக இருந்துச்சு. வைப் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. எப்போவுமே வந்து அதே சாங்ஸ் லைக் மேஷப் மாதிரி போடுவாங்க. இந்த வாட்டி கீழே லிரிக்ஸ் போட்டு எல்லாரையும் அந்த கான்சர்ட் ஒரு எனக்கு பர்சனலாக கத்தி ரீரிலீஸ் பண்ணால் வரும். எவர் கிரீன் மூவி இல்லை, அதனால எப்போவுமே நல்லா எல்லா சீனுமே விஜய் வர அவர் அந்த லிப்பில் ஒன்று பண்ணுவார் வாய் இது மாதிரி அந்த சீன் எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாத்துக்குமே கற்றுனாங்க. எந்த படம் ரீரிலீஸ் பண்ணலாம் ஜாலியாக இருந்துச்சா? நல்லா இருக்கு பிரதர். இப்போ அவர் படம் நடிக்காமல் அரசியல் போயிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் நடித்த படம் ரிலீஸ் பண்ணாலும் மக்கள் வந்து பார்ப்பாங்க ஒரு என்ஜாய்மெண்ட்டாக. ஸோ இவ்வளோ நடித்து இவ்வளோ பேரை சம்பாதிச்சு அடுத்த ஸ்டெப்பு அவங்களுக்காக பண்ணோன்னு மூவ் ஆகிருக்காரு. ஸோ அடுத்தது அவர் ரீரிலீஸ் பண்ணாலும் மக்கள் வந்து பார்ப்பாங்க. அந்த என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. லேக்லாம் சுத்தமாக இல்லை, நல்லா அப்படியே ஃபன்னாக போவோம். ஜாலியாக லவ் பாட்டு வேறு பாட்டும் சமைட்டு நல்லா தான் இருக்குது. அதான் நான் இப்போது நம்ம விண்டேஜ் விஜய் சாரை முன்னாடியே பார்த்ததில்ல, இப்போ தான் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வேறு எதுவும் பெருசாக ரீரிலீஸ் ஆன படம் இல்லை. கில்லி ஆச்சு, அதுக்கும் முன்னாடி வந்த படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது புதுசாக பார்க்குறதுக்கு. கட்டிப்பிடி சாங் தான் ரிப்பீட்டில் போட்டாங்க. எது கேட்டோமோ அது போடல, ஆனால் இது போட்டாங்க.
தளபதி ஃபேன் தான் நான். படம் சூப்பராக இருந்தது. திருப்பி அந்த சாங்ஸ்லாம் திருப்பி கேட்க சூப்பராக இருந்தது. எல்லாமே ஃபுல்லாக டான்ஸ்லேருந்து எல்லாமே பார்க்க ஜாலியாக தான் இருந்தது. இளைய தளபதி திரும்ப தியேட்டரில் பார்க்குறது நல்லா இருக்குது. இல்லை கதையே இல்லாமல் ஒரு படத்தை சூப்பராக எடுக்கிறதுனா நம்ம எஸ்ஏ சூர்யா சார் தான். பொதுவாக நம்ம கமலா தேட்டரில் படம் பார்த்தோம்னா அது தேட்டர் மாதிரியே இருக்காது, கல்ச்சுரல்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும். அதுவும் இந்த படம் ரியலாகவே ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ் மாதிரி தான் இருந்தது. எல்லோரும் தேட்டரில் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்குது படம். வைபா எந்த ஒரு விஷயம் இருந்துச்சு? பாட்டு எல்லாமே வைப்பாக இருக்குது. ஆக்டிங் சொல்லவே வேணாம், தளபதி ஆக்டிங்கும் சரி, ஜோதி மேம் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. திரும்ப ஒன் டைம் பார்க்க தான் திரும்ப பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்குது படம். ஒரு 50,000 வாட்டி பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்க்ரீன் ப்ளே ஒவ்வொரு டைலாக்ஸும் வந்து நமக்கு ஞாபகம் இருக்குது. பட் அது வந்து சகிக்கலை. ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும்போது அது புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் படம்லாம் என்ன ரிலீஸ் ஆகுதோ இதே தான் வந்து இதே மாதிரி தான் புது படம் மாதிரி தான் எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணிருக்கிறோம் உள்ள. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. அடுத்து திருப்பாச்சி பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சிவகாசி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். நல்லா வைப்பு நல்லா ப்ரோ. ஏதோ ஃப்ரீ ரிலீஸ் மாதிரியே தெரியல ப்ரோ. ஏதோ புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி எப்படியே பஸ்க்கு அந்த மாதிரி தான் ப்ரோ வந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தளபதி என்ட்ரி சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஒரு க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அவங்க 2 பேருக்கு கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. சண்டை போடுறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாம் செம க்யூட்டாக இருந்துச்சு. ஆமாம், அவரோட க்யூட்னஸ்ஸு, கொஞ்சம் அந்த ரொமான்டிக் சீன்ஸு, அவர் சின்ன காமெடி அதெல்லாமே சரி ப்ரோ. அப்புறம் பழைய லுக்கு, விண்டேஜ் லுக்கு தான் சூப்பராக இருந்துச்சு. அவரோட விண்டேஜ் லுக் தான் இப்போ லைக் எல்லாமே பேகி அது மாதிரி போட்டு வராங்க. அதுதான் சூப்பராக இருக்குது. அதான் அதுதான் சான்ஸே இல்லை ப்ரோ. அந்த நாக்கு இங்கே வச்சுருக்கு அந்த எக்ஸ்பிரஷன் தான் செமையாக இருந்துச்சு. வாய்ப்பு இல்லை. லைக் தெரி ப்ரோ, தெரி கன்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணால் சூப்பர். இப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க திருப்பாச்சி எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. லைக் தெரிக்கு தான் வெயிட்டிங். படம் இது ரீரிலீஸ் மாதிரிலாம் இல்லை ப்ரோ. இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகி இப்போ எப்படி இருக்குமோ அதே தான் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் ரிலீஸ் ஆகும்போது நான் சின்ன பையன், எனக்கு அப்போ கிடைக்காத சான்ஸ் இப்போ கிடைக்குது. அதான் சொல்கிறேன், ரீரிலீஸ் மாதிரிலாம் இல்லை. இது இப்போ ரிலீஸ் ஆகி எப்படி ஃபஸ்ட் டே கொண்டாடுறாங்களோ அப்போ ரிலீஸ் ஆகும் அதே மாதிரி தான் இப்போயும் கொண்டாடுறாங்க. அதுதான் ப்ரோ, அந்த இடுப்பு சீன் தான் எப்பயும் போல். அந்த இடுப்பு சீன் எல்லாமே தேட்டர் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாகவே. சாங்கு சொல்லவே தேவையில்ல, போட்டு ரிப்பீட் பண்ணி எல்லாமே வைப் பண்ணிட்டு சூப்பராக இருந்துச்சு. அதான் விஜய் படம் என்ன, இந்த படம் என்ன, எந்த படம் போட்டாலுமே செலிப்ரேட் பண்ணுவோம் நாங்கள். அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே. எல்லா சீனுமே சூப்பர் தான். இடுப்பு சீன் தான். இது கட்டிப்பிடிடா. அப்போ இருக்கிற ஸ்க்ரீன் பிளேலாம் இப்போ எதுவுமே கிடையாது. அப்போ சூப்பர், ஒரே சிம்பிள் ஸ்டோரி தான் இருந்தாலும் போர் அடிக்காமல் இப்போ போயிருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாம் எடுத்தால் அது கிரிஞ்சின்னுவாங்க. ஆனால் அந்த அளவு சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆமாம், என்ஜாய். நான் அப்போ பார்த்தது 16 வயசில் பார்த்தது. ரிலீஸ் அன்றைக்கி பார்த்தேன். ஆமாம் ஆமாம், FDFS பார்த்தது. ஆமாம், இப்போ FDFS தான். ஆமாம், சூப்பராக இருந்தது. விஜய் படம்னாலே வீட்டில் அழைச்சிட்டு போகிறதுனா விஜய் படம் மட்டும் தான் அழைச்சிட்டு போவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அது வேறு மாதிரி இருந்துச்சு ஃபீலு. இப்போ வந்துட்டு அந்த சாங்ஸு, அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் சாங்ஸ், அப்புறம் வந்துட்டு எஸ்ஜே சூர்யாவோட ஸ்க்ரீன் ப்ளே, அந்த ஈகோஸ்டிக் ஹீரோயின்ஸ்குள்ள ஈகோஸ்டிக் அதை அப்போயே பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய வருது. அதை 2000லேயே பண்ணிட்டார் எஸ்ஜே சூர்யா. ஸோ அது நல்லா இருந்துச்சு. இப்போ ரீவாட்ச் எல்லாரோடையும் பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு. ஒரு டைலாக்ஸ் இதுக்கெலாம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு. இப்போ கட்டிப்பிடி சாங் தான் போட்டிருக்காங்க. இந்த மேக்கரினா சாங்லாம் நல்ல வைப். எல்லாருமே டான்ஸ் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. தேங்க்யூ.